நீங்க எல்லாரும் சொல்றதுனால நான் இந்த சாவியை வாங்கிக்கிறேன். ஆனா நான் இதை முழு மனசோட வாங்கல. சாவி என் கையில இருந்தாலும் இப்போ நம்ம ஹோட்டல்ல நான் ஒரு வேலைக்காரன் மட்டும்தான். அப்பாடா, ஒரு பெரிய பொறுப்பு எனக்கு முடிஞ்சிருச்சு. இனி சண்முகான மகானிய கவனிச்சுக்கிட்டோம், திருமாமா ஹோட்டல கவனிச்சுக்கலாம், வேலு நம்ம 2 பேரும் மண்டபத்தை கவனிக்கலாம். என்ன சொல்றம்மா? சந்தனபாணி ஐயா ஹோட்டல் பொறுப்பை செல்வி கிட்ட தான் ஒப்படைக்க சொன்னாரு. செல்வி என்னவோ திருக்கிட்ட ஒப்படைச்சிருச்சு. ஐயா இதை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே. சரிங்க அத்தை, டைம் ஆயிடுச்சு, நாங்க மண்டபத்துக்கு கிளம்புறோம். சரிம்மா. வேலு வாங்க போலாம். போலாம். வரேம்மா. வரேன். வரேன்க்கா. வரேன். சரிப்பா. அந்த மகா வயித்துல வளர்ற குழந்தைய அழிக்க நானே ஏதாவது பண்ணலான்னு இருந்தேன். அந்த ஆண்டவனா அதை நடத்தி வச்சாலும் அவ கீழே விழாம தப்பிச்சுட்டாளேன்னு ஒரு நிமிஷம் கவலையா தான் இருந்தேன். ஆனா வேற ஒரு விஷயம் நமக்கு சாதகமா நடந்திருக்கு பாத்தியா கீர்த்தி? இதுல நம்ம சந்தோஷப்படவும் நமக்கு சாதகமாவோ என்ன இருக்கு சொல்லு? ஆடி போடி, உன் புருஷன் கையில அந்த ஹோட்டல் மறுபடியும் கிடைச்சிருக்குல்ல. இனிமே நம்ம 2 பேரும் ஹோட்டல்ல வேலை செய்யாம எல்லாரையும் வேலை வாங்கலாம். அது நினைக்கும் போதே எனக்கு நிம்மதியா இருக்குடி. இதை தவிர வேற என்னடி வேணும்? ஏமா, எனக்கு என்னமோ என் புருஷன் மேல இந்த விஷயத்துல சந்தேகமா தான் இருக்கு. ஏற்கனவே நம்ம கையில ஹோட்டல்ல கொடுத்து படாத பாடு பட்டாரு அந்த மனுஷன். இப்ப பழைய மாதிரி ஹோட்டலை ஆண்டு அனுபவிக்க என் புருஷன் விட மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லம்மா, இந்த வாட்டி ஹோட்டல் நிர்வாகத்துல என் புருஷன் பயங்கர கராரா இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஆரம்பத்துல எல்லாம் அப்படித்தாண்டி இருப்பாரு, போக போக நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம்.